செவ்வையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தெறிந்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவனே ராஜா, நாங்கள் போற்றிடுவோம் கண்மலையே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலையே. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டு புது இதயத்தை தந்து விட்டு. எங்கள் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டு. எங்கள் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டு. இப்ப சொல்லுங்க வாயை திறந்து, தேவனே ராஜா, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவனே, நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. எங்கள் கண்மலையே, எங்கள் தேவனே ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலையே. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவனே, இன்னும் அதிகமா எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் கண்மலை. எங்கள் தேவனே ராஜா, ஆமென். ஆமே. எங்கள் தேவனே, உரிமையோடு அவரை பார்த்து எங்கள் ஆமே தேவனே ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் கண்மலையே. எங்கள் தேவனே ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் கண்மலையே. எங்கள் தேவனே ராஜானே, நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலையே. எங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, எங்கள் கண்மலையே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அக்கினியின் சூளைகள், தண்ணீரின் தாக்கங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தவரே, எங்களை நடத்தி வந்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, எங்களோடு இருந்தவரே, எங்களுக்கு அனுகூலமாய் இருந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம். நல்ல வாயை திறந்து தேவ ஜனமே, நல்ல வாயை திறந்தவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. அக்கினியின் அகோரங்கள் என்னை தாக்க முடியவில்லை, தண்ணீரின் தாக்கங்கள் என்னை தகனிக்க முடியவில்லை, என்னை மூழ்கடிக்க பண்ண முடியவில்லை. காரணம், உன்னதமான கர்த்தர் என் கூட அவர் இருந்தா, என் கூட இருந்தா. இந்த 3 மாதமும் அவர் என் கூட இருந்து என்னை நடத்துகிறார்.
எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், அவைகளுக்கு மத்தியில கர்த்தர் என்னை கடந்து வர உதவி செய்தாரே, கடந்து வர உதவி செய்தாரே. அவரை உயர்த்துகிறேன், அவரை உயர்த்துகிறேன். தேங்க்யூ லார்ட். மகிமை செலுத்துகிறப்பா, மகிமை செலுத்துகிறப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ரீதா ராமா ஷவலாதரா ரகபோத்தியானாமா ரிபாரா கபாராமா ஷத்தரபலதியாத்தனாமா. ஹalleluya. அசோதானாமா ஓசாந்தானா கபானா ரிசகால பாராமா ஷகல கோரே ஓசிகால தியாத்தரமா ஓசியாத்தரா கபோத்தியானாமா. தேவனுடைய வல்லமை 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 இன்னும் 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 எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். ரதனமா சந்திரியாத்தனா சபலத்ரே. தேங்க்யூ லார்ட். அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லுங்களேன். என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. எத்தனை பேர் உணர்றீங்க தெய்வ ஜனமே? எத்தனை பேர் அந்த அன்பின் வெளிப்பாடை உணர்றீங்க? எத்தனை விதத்துல ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார்ல, எத்தனை விதத்துல. ஒரு இளைய குமாரன் மேல ஒரு தகப்பனின் அன்பு எத்தனை உன்னதமான அன்பு, எத்தனை உன்னதமான அன்பு. இந்த ஆராதனை வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்க மேல என் மேல ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார். நம்முடைய உரிமையை கேட்டு பெற்று அதை அழித்து போட்ட பிறகும் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நமக்கு கொடுத்த எத்தனையோ உன்னதமான நல்ல காரியங்களை, தேவ ஞானத்தை நம்ம சுயநலத்துக்காக செலவழித்து போட்டோமே, சுய எண்ணங்களுக்காக, சுய விருப்பங்களுக்காக, சுய சுகபோகத்துக்காக அழித்து போட்டோமே, அழித்து போட்டோமே. அழித்து ஒண்ணுமில்லாம எம்டியா ஆன பிறகு ஒரு வேலைக்காரனை போல இருந்துறேன்னு சொல்லும் போது அந்த தகப்பன் சொல்றாரு, நோ நோ நோ, நாட் எ சர்வன்ட். நீ என்னுடைய வேலைக்காரன் இல்ல, நீ என்னுடைய குமாரன், நீ என் குமாரத்தி, நீ என் குமாரன், நீ என் குமாரத்தின்னு சொல்லி நாம நம்முடைய தரத்தை, நாம நம்முடைய உண்மைத்துவத்தை தரம் தாழ்த்தும் போது தகப்பனுடைய அன்பு சொல்லுது, நீ வேலைக்காரன் கிடையாது, நீ வேலைக்காரி கிடையாது, இப்பவே பிள்ளைதான். சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உடைய அன்பின் வெளிப்பாட உணருங்க. இப்பவோ 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 நீ இப்பவே பிள்ளைதான், இப்பவே பிள்ளைதான். நீ உன்னை விட்டு கொடுப்பன்னு சொன்னா, நீ உன்னை முழுவதும் உன்னை தாழ்த்துவன்னு சொன்னா, நீ உன் இருதயத்தில் இருக்கிற உண்மைத்துவத்தை அறிக்கையிடுவேன்னு சொன்னா, நீ இழந்து போனதை,
நீ இழந்து போன ஞானத்தை, இழந்து போன கிருபையை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன ஆவிக்குரிய தன்மையை உனக்கு தருவேன், எனக்கு தருவேன். உனக்கு அந்த ஸ்தானம் உண்டு, உனக்கு அந்த ஸ்தானம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. இவன் திரும்பவும் காணப்பட்டான், காணாமல் போனான், ஆனா திரும்பவும் காணப்பட்டான். இவன் மரித்தான், ஆனாலும் உயிர்த்தான். எஸ் எஸ் எஸ். அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் விரும்புறாரு, அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த ஆராதனை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இது வரைக்கும் சொன்னோம் நான் செத்துட்டேன், நான் செத்துட்டேன்னு சொன்னீங்க. இல்ல, ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்க நாவல சொல்ல விரும்பல. உங்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா, செத்தது உண்மைதான், ஆனா உன்னை உயிர்ப்பிக்க நான் உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறேன், உன்னை உயிர்ப்பிக்க நான் உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறேன். நீ ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், உன்னை நான் மறுபடியும் எழுப்புவேன், உன்னை மறுபடியும் நான் உயர்த்துவேன், உன்னை மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன், மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். ஹalleluya. எத்தனை பேர் அர்ப்பணிக்கீங்க, எத்தனை பேர் அர்ப்பணிக்கீங்க? இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ஆராதனையை கவனிக்கிற தேவ ஜனமே, உன்னை ஆண்டவர் புறமே தள்ளல, உன்னை ஆண்டவர் புறமே தள்ளவர் விரும்பல, விரும்பல விரும்பல விரும்பல. ஹalleluya. அப்பாவுடைய பாதத்துல வருகிற எந்த பிள்ளையையும் அவர் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டாரு, தள்ள மாட்டாரு. ஹalleluya. அவர் தள்ள வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்மை சிரமப்படுத்துகிற, நம்மை குற்றுயிராக்குகிற, நம்மை ஒடுங்க பண்ணுகிற மனசாட்சியின் கிரியைகளை கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறாரு. குற்ற மனசாட்சி வெளியேறுவதாக, தாழ்ந்த மனப்பான்மை வெளியேறுவதாக. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை பார்த்து நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு. எத்தனை பேர் வாயை திறந்து உண்மையா ஆண்டவரை பார்த்து நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. இப்போ வாயை திறந்து உமக்கே ஆராதனை. உயிருள்ள என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாள் வரைக்கும் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆண்டவரே, அனைத்தையும் செய்து முடிக்கிற வல்லவர், இந்த மாலை வேளையில என் இருதயத்தின் எண்ணங்களை, எண்ணத்தின் நினைவுகளின் உள் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், நான்கு சுவருக்கு மத்தியில் பேசுகிற என் வார்த்தையை, என் இருதயத்துக்குள் தோன்றுகிற எண்ணத்தின் வெளிப்பாடை இந்த மாலை வேளையில பிரதியோட்சமாக பிரதியோட்சமாக உங்க முன்னால நின்று நான் பேசுனது போல என்னோடு பேசி என்னை கட்டி எழுப்பி இருக்கிற வார்த்தைகள், என்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு ஆராதனையை இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்கு தந்தார். வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து
ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் ஒரு வேத போதி வாசிப்போம். நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வேகமாக போகிறேன். என்னோடு கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் சிந்தைகள் வசனத்தின் மேலே இருக்கட்டும். நேரம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நேரத்தை சரியாக கர்த்தருக்கு நம்ம பயன்படுத்துவோம். வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம். திருப்பிக்கோங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. நல்ல கவனிங்க வசனத்தை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இல்லை? இருங்க, அடுத்த வசனத்தை அவருடைய வசனத்தை நல்லா கவனிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள். எவ்வளவு நல்ல ஒரு வசனம் பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. இன்னைக்கு நம்ம யார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம் யார் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஆம் என்று அங்கீகரிக்கிறீர்கள்? ஆமே. பல இடங்களுக்கு நான் போகும்போது நம்மளை பார்த்தோன்னே கேட்பாங்க, சார் நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் தைரியமாக சொல்லுவேன், நான் ஒரு பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு இடத்துக்கு நான் போகும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பாஸ்டர்னு சொல்லாதீங்க, பாஸ்டர்னா நம்மகிட்ட சகஜமாக பழக மாட்டாங்க, வேற யாரும் சொன்னால் பழகுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, என்னுடைய அடையாளத்தை நான் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இதை நான் பணம் கொடுத்து வாங்கலை. ஆமே. இதை நான் படித்து அந்த தகுதிக்கு வரல. கிருபையா கர்த்தர் கொடுத்தார். இந்த ஸ்தானத்தை கர்த்தரே கொடுத்தார். இந்த ஸ்தானத்துக்கு தகுதியே இல்லாத எனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய நாம மகிமைப்படும்படி பிரகடனப்படுத்துவதில் எந்த தயக்கமும் எனக்கு இல்லை. நல்லா கவனிங்க. இங்கே சொல்லுது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், ஸ்தோத்திரம், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் சொல்ல, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறவன் என்றும் சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் யாரு? ஃபூல், முட்டாள், பொய்யன், சீட்டிங் ஃபெல்லோ, இப்படிலாம் நம்ம சொல்லலாம். பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இல்லை? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நம்ம பொய்யனா இருக்கிறோமா? நமக்குள்ள சத்தியம் இருக்கா? சத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்முடைய வார்த்தையினால பார்த்துடலாம், நம்முடைய அனுபவத்தில் பார்த்துடலாம். உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒரு மனுஷன் அதிக பொய் சொல்கிறவனா இருந்தா அவனுக்குள்ள என்ன இல்லை? பொய்ய தண்ணிய போல குடிக்கிறவனா, செலவழிக்கிறவனா இருக்கிறானா அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம். 100 வருஷம் சபைக்கு போனாலும் சரி, பொய் சொல்லுகிற மனிதனுக்குள்ள என்ன இல்லை? அது சத்தியம் கிடையாது, சத்தியமே கிடையாது. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா அவர் யார் என்று அறிந்திருக்கிற நான் அவரை போல நடந்து கொள்வேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் என்ன இருக்கு? தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். தேவனுடைய அன்பு எப்படி இருக்கும்? பூரணமா இருக்கும். பூரணம்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? பூரணம் என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்ன சொல்லுங்க பாப்போம்? முழுமை, ஃபுல்னஸ். பூரணம் என்றால் அது முழுமை என்ற அர்த்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அன்பு முழுமையா இருக்கா? முழுமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும்ல, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அல்ல என்ன செய்யாது? குறையாது. ருசிக்க என்ன செய்யாது? அந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? It is the same feelings, same ஒரிஜினாலிட்டி நம்ம வாழ்க்கையில் இருக்கா? சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா நான் இத்தனை வருஷம் சபையில, ஒரு ஆவிக்குரிய சபையில இருந்தும் எனக்குள்ள சத்தியமானது இல்லை.
என் சுயநலத்துக்காக இங்கே ஒன்றை பேச, அங்க ஒன்று பேச, அங்க ஒன்று பேச, இங்க ஒரு முகத்தை, இங்க ஒரு முகத்தை, அங்க ஒரு முகத்தை காட்டக்கூடியவங்களா இருப்போம்னா எனக்குள் சத்தியம் என்று ஒன்று இல்லை. சத்தியம் ஒன்று எனக்கு இல்லை. நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க சொல்லுங்க முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சத்தியம் இல்லாம எப்படி போக முடியும்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வருது, எல்லாரும் போய் எழுதிட முடியுமா? எல்லாரும் போய் எழுதிட முடியுமா? கவர்மெண்ட் என்ன கொடுக்குது? கால் டிக்கெட் கொடுக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. அந்த அடையாளத்தோட எக்ஸாம் காலுக்குள்ள போனா தான் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். இல்ல நானும் 10th தான் படிக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு, நானும் ஒரு டையை கட்டிக்கிட்டு, நானும் ஒரு ஐடி கார்டை நானே ரெடி பண்ணிக்கிட்டு நான் எக்ஸாம் எழுத போறேன்னா நாட் அலோடுன்றவாங்க. ஐயா உன் பேர் எங்க இல்ல, ரிஜிஸ்டர்ல இல்ல, காட்டுவான் கால் டிக்கெட் அப்படின்னா இப்படிதான். இது சேம் ப்ரொசீஜர் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கும். ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிருபை நாட்கள்ல ஆண்டவர் நிறைய மன்னிச்சுட்டாரு, கிருபை நாட்கள்ல நிறைய ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் ஆமா ஸ்தோத்திரம் என்ன நடத்திட்டாரு. நோ நோ, அப்படி ராஜ்யத்துல போற காரியத்துல ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் பாப்பாரு. யோசிங்க, தேவ அன்பு எனக்குள்ள எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? பூரணப்பட்டிருக்கணும், மெய்யாய் பூரணப்பட்டிருக்கணும். அது பூரணப்படுவதற்கு நான் யாரா இருக்க கூடாதுன்னா பொய்யனா இருக்க கூடாது. சத்தியம் எனக்குள் இருக்க வேண்டும். ஆமே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இன்னும் இதை குறித்து வாசிப்போனீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் எப்படி? அவருடைய கட்டளைய, அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதாவது கை கொள்ளுகிற மனுஷனை ஆண்டவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் சொல்றதையும் கை கொள்ளுவோம், ஆனா தேவன் சொல்றதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு வயிற்று வலி அப்படின்னு ஆஸ்பத்திரி போனோன்னு வைங்களேன், டாக்டர் சொல்லுவாரு இன்னையில இருந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் பாரு. எத்தனை லிட்டரு சொல்லுங்க? 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்பனா தான் உனக்கு வயிற்று வலி சரியாகும்னா உடனே அவர் முன்னால சரி டாக்டர் 3 லிட்டர் 4 லிட்டரே நான் குடிக்கேன். அப்புறம் சும்மா கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, லைட் ஃபுட் தான் நீங்க சாப்பிடணும். புரியுதா? சரி டாக்டர். எல்லாத்தையும் கேட்டுட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு துட்டை கொடுத்துட்டு வந்துடுறது. வீட்டில் வந்து சொல்றது இனிமேல் வீட்டில் உள்ள சாப்பாடு முறைகள்லாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்ம எல்லாம் செய்யற ஆளுக்க தானே. லைட் ஃபுட் தான் சாப்பிடணும், தண்ணி எனக்கு ஒரு இடத்துல எடுத்து வச்சிடணும், நான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் சொல்றதை கை கொள்றோம்? டாக்டர் சொல்றதை கை கொள்றோம். அது கடினமா இருந்தா கூட, அதனுடைய வாழ்க்கையில ஒத்து போகாததா இருந்தா கூட அடுத்த நாளே அது எப்படி ஆயிருது சொல்லுங்க? வாயை திறந்து. இது பிரசங்கம் மாதிரி கேட்க கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒத்து போகும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த நிலைமைக்கு மாறிடுறோம். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறோம், நம்ம விருப்பத்தின்படி எப்படி இல்லாமோ இருந்திருப்போம், நம்ம நேரத்தை எப்படி இல்லாமோ செலவழிச்சிருப்போம். ஆனா அங்க போயிட்டோம்னா இப்படிதான் வரணும், இத்தனை மணிக்கு தான் வரணும், இப்படிதான் நீங்க நடக்கணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் அங்க போகணும், இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு இருப்போமா? இல்ல இருப்போமா சொல்லுங்க? இருப்போமா? அன்னைக்கு ஒரு கடைக்கு போயிருக்கிறேன். 3:30க்கு டிஃபன் கேரியல திறந்து சாப்பாடை வச்சு சாப்பிட்றாரு. நான் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், 3:30க்கு சாப்பிடல, பசியெல்லாம் இல்லாமல் போயிருக்குமே எப்படி அப்படின்னு. இந்த கடையில் இப்படி தான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு பசின்னு ஒன்று இருக்குமா? அதெல்லாம் 12:30க்கு வந்துட்டு போயிடும் சார்.
12:30 பசி வந்துட்டு போயிரும். இப்போ சாப்பிடுறது என்னன்னா, கொண்டு வந்தாச்சு சாப்பிடணும், வேற வழி இல்லை. பிழைப்புக்காக, வேலைக்காக உலகத்தில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு சொல்றதை என்ன செய்யறோம்? அப்படியே சொல்லுங்க, அப்படியே கை கொள்றோம், செய்யறோம். கை கொள்றதுன்னா சரியான மீனிங் செயல்படுத்துவது, செய்வது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்யும்படி வேத வசனத்தின் மூலம் ஒவ்வொரு வாரமும் பேசுறாரு. எல்லாத்தையும் இந்த காதுல கேட்டுட்டு ஆமா அப்படின்னு இருக்கிறோமே, என்னைக்கு நாம் அவருடையவர்கள் என்று இந்த உலகத்துக்கு அறியப்படுத்துவோம்? என்னைக்கு அவருடையவர்கள் என்ற அந்த ஸ்தானத்தை, அவருடைய ஆவியை பெற்ற நாம வெளிப்படுத்துவோம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவளா நாம இருந்தோம்னா, வசனம் சொல்லுது, அவனில் அவர் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அறிவார்கள். இன்னைக்கு நம்ம யாருங்கிற அடையாளத்தை எப்படி நாம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம்? யோசிங்க, நீங்க யோசிங்க. நீங்க யார் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்றாங்க? நீங்க வசிக்கிற தெருவில், நீங்க போகிற இடங்கள்ல நீங்கள் யார் என்ற அடையாளம் எப்படி தெரியுது? உங்கள் நிமித்தம் அன்னைக்கு ஒரு 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்களா? உங்கள் நிமித்தம் ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா, இருக்கீங்களா? சபைக்கு போறது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க போய் ஆராய்ச்சி வர்றதுனால நாளைக்கு நான் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணப்படுவேங்கிறதுக்காக இல்ல. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் எதுக்குன்னா, நான் உலக பிரகாரமா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கிறிஸ்தவத்தில் போய் இருந்தோம்னா கிறிஸ்தவ முறைப்படி என்ன செய்வாங்க? குழி வெட்டி, தப்பா சொல்றானோ, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு மனநிலைமை. என்ன குழி வெட்டி நல்ல பெட்டியில சம்முன்னு என்ன உள்ள வச்சு ஒரு 4-5 கிறிஸ்தவ பாட்டை பாடி என்ன அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு கிடையாது சபை, அதுக்கு கிடையாது. ஒரு நல்ல நிகழ்ச்சினா ஒரு 4-5 பேர் வருவாங்க, அதுக்கு கிடையாது. நான் அவருக்குள் நிலைத்திருக்கணும், அவர் எனக்குள்ள நிலைத்திருக்கணும். நான் யார் என்பதை இந்த உலகம் அறியணும், என் சொந்த மதம் அறியணும், என் உடன் பிறந்தவங்க அறியணும், என் தெருவில் இருக்கவங்க அறியணும், என்ன அறியாதவங்க அறியணும், என்ன அறிந்து கொண்டவங்க அறியணும். இவங்க யார்? இவங்க யார்? இன்னைக்கு நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஒருவேளை அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, அதுல ஒரு தவறுகள் ஏற்பட்டிருக்குன்னா, ஒருவேளை நம்முடைய சுபாவத்தில், நம்முடைய நினைவில், நம்முடைய பேச்சில், நம்ம நடக்கையில கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடியவர்களா இல்லாம போயிருந்தா, இன்னைக்கு ஒரு மறுரூபம் நமக்கு வாழ்க்கையில வரட்டும், வரட்டும். நம்மளை தப்பா பார்க்கிறவங்களுக்கு முன்னால நான் எப்படிப்பட்டவன் என்பதை இன்னையிலிருந்து ஒரு மாற்றம் வரட்டும். நான் விரும்புறேன் என்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் என்னை அடையாளப்படுத்துவார். எத்தனை நம்புறீங்க? என்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் அடையாளப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் வரும்போது அந்த அடையாளம் அந்த உலகத்துக்கு தெரியும். வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் நடபடிகள்ல, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள், இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கப்பா. எப்படி அடையாளம் தெரிஞ்சிச்சுன்னா, அவர்களுக்குள் யார் இருந்தானா? ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். நாம் எல்லாரையும் போல அல்லவர்கள் அல்ல. எல்லாரும் பரலோகராஜ்யம் வரப்போறதில்லை. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. எல்லாரும் அவருடைய அன்பை சொல்லக்கூடியவங்க அல்ல. நாம் அவருடையவர்கள், நாம் அவருடையவர்கள். நம்ம எங்க இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அடையாளம் அவரால் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு இந்த உலகம் ஒத்த ஒரு உலகம் சொல்லுங்க, உலகம் அல்ல. வேதவசனம் சொல்லுது, உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே, சொல்லுங்களேன், வசனத்தை தானே சொல்றேன். உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனிடத்திற்கு என்னிடத்தில் அவனுக்கு. எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகம் யார் கையில் இருக்கு? ஒரு அதிபதியின் கையில் இருக்கு. அவ என்னிடத்துல வந்து பார்த்தோம்னா அவ எதிர்பார்க்கிறது எதுவும் என்கிட்ட. இந்த வார்த்தை யார் சொல்லணும்? இந்த வார்த்தை யார் சொல்லணும்? நம்மளும் சொல்லணும், நம்மளும் சொல்லணும். எனக்குள்ள சத்தியம் இருக்குன்னா,
சத்தியமாகிய இயேசு இருப்பாரானா நானும் அதற்கு உரிமையானவன், நானும் அதற்கு சொந்தக்காரன், நான் அதை உரிமை பாராட்டக்கூடிய ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேன். உலகத்தின் அதிபதி, உலகத்துல இருக்கிறவங்க ஆணுக்கு ஒருவேளை ஆணுக்கு பெண்ணா இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணா இருக்கலாம், என்னிடத்துல வந்தா அவங்க விரும்புற மாதிரி ஏன்ட்ட ஒன்னையும் பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா சொல்லலாம், சத்தியத்தை நான் கை கொள்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 கொரிந்தியர் 7:19 வாசிப்பீங்கன்னா, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே எனக்கு என்னது? ஆமா, முக்கிய காரியம் எது? விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே காரியம். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருந்துச்சு. விருத்த சேதனம் பண்ணாதான் அவன் பலி செலுத்த முடியும், கர்த்தர் அங்கீகரிப்பாரு, அது தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் இருந்துச்சு. இது புதிய ஏற்பாட்டிலேயே இந்த குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா நீ சும்மா விருத்த சேதனம் இல்லைன்னு சொல்லி இதை போட்டு குழப்பி உன் மைண்டை என்ன செய்யாத. நீ இதையே பேசிக்கிறதுனா ஒரு நாள் ஆண்டவருக்குள்ள வளர மாட்ட. உனக்கு நான் சொல்றேன், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாததும் ஒன்றுமில்லை. ஆனா நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய கற்பனையை நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 10 கற்பனைய 10 கட்டளைய 2 ஆக்குனார. உன்னிடத்தில் அன்புகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் கற்பனை. இதை நீ கட்டாயம் என்ன செய்யணும்? முக்கியத்துவப்படுத்தி நீ கற்பனையை கை கொள்ளணும். இதை நீ செய். நீ விருத்த சேதனம் பண்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. விருத்த சேதனம் பண்ணாம இருக்கிறதும் பிரச்சனை இல்லை, விருத்த சேதனம் பண்ணணுங்கிறதும் பிரச்சனை கிடையாது. கற்பனையை கை கொள்றதுதான் காரியம். நம்ம 1000 காரியத்தை சொல்லுவோம், அது பெருசு இது பெருசு, அது முக்கியத்துவம் இது முக்கியம், என்னத்தை சொன்னாலும் சரி ஒன்னே ஒண்ணுதான், கற்பனையை கை கொள்றவங்க தான் சத்தியத்தை கை கொள்றவங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கிக்கும் போது சொன்னாரு, நான் பாட்டு பிரசங்கம் பண்றேன், நீங்க பாட்டு உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வசனத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து பிரசங்கம் பண்ற பாஸ் எவ்வளவு எஃபெக்டா இருக்காரோ அதே மாதிரி உன்னுடைய பிரதிபலிப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கவனிங்க, காரியம் என்ன? கை கொள்வது தான் காரியம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான், நானும் அவனில் அன்பாய் இருந்து. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அவனுக்கு நான் என்ன செய்வேன்? சொல்லுங்களேன். அவனுக்கு நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு நமக்கு எது தெரியுமா வேணும்? எது வேணும் நீங்க நினைக்கிறீங்க? பாஸ்டர், கை நிறைய சம்பளம் வேணும் பாஸ்டர், ஊர் உலகத்தில் மதிப்போட இருக்கணும் பாஸ்டர், அப்படிங்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. எது வேணும்னா அவர் தம்மை நம்மிடத்தில் வெளிப்படுத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் தம்மை நம்மிடத்தில் என்ன செய்யணும்? உங்களுக்கு சொல்றது புரியலையா? அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அனுபவம் வந்துருச்சுன்னா நம்ம ரூட் கிளியர் ஆயிரும். நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும், அழகாயிரும். அதுல ஒரு சின்ன குறைபாடு கூட இருக்காது. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம எப்படி இருக்கணுமோ அதை அப்போ நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இப்படி ருசிச்சு நம்ம பார்க்கணும். நீங்களாம் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. இதை நான் வாசிக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா வாசித்தேன். நாங்கள்
அவனிடத்தில் வந்து அவனோடு என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம். எங்க ஆண்டவர் யார் தெரியுமா? வசனம் சொல்லுது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு, நாங்கள் வந்து அவனோடு என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. என் ஆவியில ரொம்ப சந்தோஷம் உண்டாகுது. அவர் நமக்குள்ள வந்தார்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் தெரியுமா? அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. அதற்கு தேவை அவரை நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமோ, அவரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய வசனத்தின் மேல எனக்கு என்ன உண்டாகும்னா பிரியம் உண்டாகும். அதை கை கொள்ளணும்னு நினைப்பேன். என் பேச்சு, என் பார்வை, என் நடக்கை, என் செயல்பாடு, போகிற வருகிற இடங்களில் அவருடைய வசனம் எனக்கு முன்னால வந்து நிற்கும். நான் என் சுயநலத்தை வெளிப்படுத்த சொல்லும் போதெல்லாம் சொல்லும், நோ நோ, வசனம் 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 வசனம், தேவன் தேவன் தேவன், அதை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தை நீ செய்யன்னு சொல்லுவார்னா நான் செஞ்சேன்னா திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள, இட் இஸ் மீ, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுவா. நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? இதை பழைய பாட்டில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆசாரிப்பு கூடாரமா நான் மாறிடுவேன். சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஆசாரிப்பு கூடாரமா யார் மாறிடுவேன்? நான் மாறிடுவேன். வேதவசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலயமா நான் மாறிடுவேன். அவர் எனக்குள்ள வாசம் பண்ணிடுவார். இதுதான் சத்தியம். என்ன செய்யணும்? இன்னைக்கு தலைப்பு என்ன? கை கொள்ளணும். கை கொள்ளணும். கை கொண்டுட்டீங்கன்னா அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை கை கொள்ள பழகிட்டீங்கன்னா அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ள தருவாராக. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க வாயை திறந்து, நன்றி நன்றி ஆண்டவரே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை இந்த மாலை வேளையில் எங்களுக்கு வலியுறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பேசப்பட்ட சத்தியமானது ஒவ்வொருடைய இருதயத்திலையும் விழுந்திருக்கிறது. அது பலன் கொடுக்கணும், அது கிரியை செய்யணும், அது செயல்படுத்தப்படணும். அது செயல்பட விடாதபடி, அது செயல்படுத்தப்படுவதற்கு முயற்சி எடுப்பதை தடை செய்கிற ஆவிகளை, சுயநலங்களை, அஜாக்கிரதைகளை, நிர்விசாரங்களை இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் ஜெயிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து உடைய வசனத்தை, உடைய கற்பனைகளை, உடைய சத்தியத்தை கை கொள்ளும்படி, உம்மில் நாங்கள் அன்பாக இருக்கும்படி, நீர் எங்கள் மேல் அன்பாக இருக்கும்படி, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும்படி, எங்களுக்குள் நீர் வாசமாக இருக்கும்படி, எங்களை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்க, எங்களை நடத்துங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.